நீதி வழங்குவதில் அல்லாஹுவை தவிர ஒரு நீதியாளனை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நீதிமன்றத்தில் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹு தாலா நீதி வழங்குகிற அந்த பொதுவான விசாரணையை இந்த நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி புகாரியில் 3348வது நபிமொழி. அல்லாஹு தாலா மறுமை நாளில் யகூலுல்லாஹு தாலா, அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லுவானாம், யா ஆதம், ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். ஃபயகூல், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய தந்தை சொல்லுவார், லப்பைக், இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ். வஸஅதைக், கட்டுப்படுவதற்கு காத்திருக்கிறேன் யா அல்லாஹ். வல் ஹைரு ஃபீ யதைக், நலம் அனைத்தும் உன்னுடைய கைவசம்தான் இருக்கிறது யா அல்லாஹ் என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது நம்முடைய தந்தை ஆதம் அல்லாஹ்வுக்கு சொல்லுகிற பதில். ஃபயகூல், அப்பொழுது அந்த ஆதமுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அஹ்ரிஜ் பஅஸன்னார், உம்முடைய மக்களில் நரகவாசிகளை அப்படியே பிரித்து நிப்பாட்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பாவப்பட்டு, அல்லாஹுவே, எனது மக்களில் எத்துணை பேரை நான் நரகத்திற்காக வேண்டி பிரித்து நிப்பாட்ட என்று ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அல்லாஹ் சொல்லுகிற பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதிர்ந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லுவானாம், ஆதமே, உம்முடைய மக்களில் ஒவ்வொரு 1000 பேர்களை பிரித்து பிரித்து எடு. அதில் 999 பேர் நரகத்திற்கு, ஒரு மனிதன் தான் சொர்க்கத்திற்கு. சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்கு 1000 பேரில் ஒரு மனிதன் பிரித்தெடுக்கப்படுவானேயானால் நம்மில் எத்தனை பேர்கள் சொர்க்கத்திற்கு செல்வோம் யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 1/4 கால் பாகம் 25% ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் நாம் தான் சொர்க்கவாசி. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, 1/3 பகுதியினர் 33% நாமெல்லாம் சொர்க்கவாசிகள். அல்லாஹு அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லுகிற மக்களில் நாம் தான் 50% மக்கள். அல்லாஹு அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் என்னுடைய சமுதாயம் நாம் மறுமை நாளில் எவ்வளவு எண்ணிக்கையில் இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒரு கருப்பு மாட்டினுடைய உடம்பில் இருக்கின்ற வெள்ளை ரோமங்களைப் போலதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் நாம், அல்லது வெள்ளை மாட்டினுடைய கடுப்பு ரோமம் அல்லது கருப்பு மாட்டினுடைய வெள்ளை ரோமம், அதுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் நம்முடைய மனித சமுதாயம். அதிலும் 50% சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய முதல் அறிவிப்பு நம்முடைய வாப்பாவை குறித்து, ஆதமை குறித்து, மக்களை எல்லாம் நரகத்திற்குரிய மக்களை எல்லாம் தனியாக நிப்பாட்டு என்று அல்லாஹு தாலா சொல்லுகிற அறிவிப்பு. அன்பானவர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678வது நபிமொழி. அல்லாஹு தாலா அந்த நாளில் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்பானாம், அடியானே, உனக்கு நான் கண்ணியத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். செல்வத்தை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். நல்ல துணைகளை, மக்களை தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ். போர் செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வாரி தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ்.
நல்ல மக்களை அதிகாரம் செய்கிற தலைமைத்துவத்தை எல்லாம் உங்களுக்கு நான் தந்தேனே. ஆமாம் யா அல்லாஹ். சரி, இந்த நாளில் என்னை சந்திப்பதை குறித்து நீ என்ன நினைத்திருந்தாய்? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லையா அல்லாஹ். அப்படியானால் என்னை மறந்ததை போல இந்த நாளில் நானும் உன்னை மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சம்பவம், அல்லாஹ் சொல்லுகின்ற சம்பவம். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவையும் அந்த நாளையும் மறந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம். மேலும் திருக்குரானில் அல்லாஹு தஆலா 45வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்கீலல் யௌம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா. யாரெல்லாம் இந்த நாளை மறந்தார்களோ அவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுவேன் என்றும் அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் செய்கிற அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் எல்லாம் 82வது அத்தியாயம் 19வது வசனம், யௌமலா தம்லிகு நஃப்சுல் லினஃப்ஸின் ஷைஆ. யாரும் இந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் ஒரு சிறிது கூட நன்மைகளை செய்ய முடியாது. அவரவர்கள் செய்த நன்மை அவரவர்களுக்கு. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். இந்த நாளினுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வினுடைய கைவசம்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹு தஆலா கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளையும் பாருங்கள் அன்பர்களே. அடியார்களை பார்த்து 28வது அத்தியாயம் 65வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வயௌம யுனாதீஹிம். விசாரணைக்காக வேண்டிய மக்கள் எல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த நாளில் ஃபயகூல், அவர்களிடத்திலே கேட்கப்படும், மாதா அஜப்துமுல் முர்சலீன். நான் அனுப்பிய இந்த தூதர்களுக்கு, எல்லா தூதர்களையும் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வைத்து அந்தந்த சமுதாய மக்களிடத்தில் அந்தந்த தூதர்களை சுட்டிக்காட்டி நம்மை அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மறுமை நாளில் அல்லாஹ் நிப்பாட்டி இந்த தூதருக்கு துனியாவில் வைத்து என்ன பதிலை நீங்கள் சொன்னீர்கள்? இவரை நான் அனுப்பிய தூதர், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த முஹம்மது என்பது என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சாட்சி சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த தூதர் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக நடந்தால், தூதருக்கு எதிராக நடந்தால், அல்லாஹ் கேட்கிற கேள்வி, இந்த தூதருக்கு என்ன பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்கிற கேள்வி மறுமை நாளில் கேட்கப்படுகிற கேள்வி. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5115வது நபிமொழி அல்லாஹு தஆலா நிற்கிற மக்களை பார்த்து கேட்கிற இன்னொரு கேள்வி, என் மீது சத்தியமிட்டு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்ன அந்த அடியான் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முற்சென்ற சமுதாயத்தில் ஒரு மனிதன் இருந்தானாம். அவன் இன்னொரு மனிதனை பார்த்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னான். அப்படியே மரணித்து போனார்கள். 2 பேரையும் அல்லாஹ் எழுப்புகிறான். அல்லாஹ் கேட்கிற கேள்வி, என் மீது சத்தியமிட்டு நான் ஒரு அடியானை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்கப்படும். அவன் கொண்டு வரப்படுவான். அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் பிடுங்கப்படும். யாரை பார்த்து இவன் அல்லாஹுவை குறித்து பயமுறுத்த, அல்லாஹுவை குறித்து அவநம்பிக்கை ஏற்படுத்தி அடியார்களை இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவையில்லாமல் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, அவர்களிடத்தில் இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்துக் கொடுத்து, யாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீது சத்தியம் போட்டாயோ, எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அவரை நான் மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினேன், நீ நரகத்திற்கு செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் அன்பர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1164வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் அல்லாஹ் அந்த நாளில் முடிவு செய்தால் அந்த காரியத்தை அல்லாஹ் கண்டுபிடித்தே தீருவான். உங்களை விடமாட்டான் அல்லாஹு தஆலா. உங்களை அல்லாஹ் துருவி துருவி விசாரித்து ஒரு காரியம் குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அதனுடைய கடைசி நிலை வரை அல்லாஹ் சென்று
அந்த காரியத்தை கண்டுபிடித்து தெளிவுபடுத்தாமல் அல்லாஹ் உங்களை விடமாட்டான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, புகாரியில் 6536வது நபிமொழி, மன் நூகிஸல் ஹிசாப உஸ்திபா, துருவி துருவி அல்லாஹு தஆலா மறுமை நாளில் யாரையாவது விசாரணை செய்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவனை அல்லாஹ் வேதனைப்படுத்துவதாக முடிவு செய்து விட்டான், நரகத்தில் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுப்பதாக முடிவு செய்து விட்டான். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த பல பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை, விசாரிக்கின்ற அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹுவே என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் இறை விசுவாசிகளையும் விசாரணை செய்கின்ற அந்த நீதிமன்றத்தில் கேவலப்படுத்தாதையா அல்லாஹ். இப்ராஹிம் நபியினுடைய துவா. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நூகிஸல் ஹிசாப உஸ்திபா, துருவி துருவி அல்லாஹ் யாரையாவது விசாரித்தால் அந்த மறுமை நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் புகாரியில் 6499வது நபிமொழி, மன் சம்மஅ சம்ம அல்லாஹ், யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய இபாதத்துகளை விளம்பரப்படுத்தி செய்தார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கொண்டு வந்து நிப்பாட்டி விளம்பரப்படுத்துவான். அல்லாஹ், இவன் செய்த இபாதத்துகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, மக்களுக்காக வேண்டி செய்தவன் இவன். வமன் யுராஇ யுராஇல்லாஹு பிஹி, யார் ஒருவர் முகஸ்துதிக்காக வேண்டி இபாதத்துகள் செய்தார்களோ அவர்கள் மறுமை நாளிலே கொண்டு வரப்படுவார்கள், அவர்களை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்துவான். இவர்கள் முனாஃபிக்குகள், என்னுடைய இபாதத்தில் கலப்படம் செய்தவர்கள், சொர்க்கம் செல்ல வேண்டிய முக்கியமான இபாதத்துகளில் விளம்பரம் தேடியவர்கள். எந்த மக்களுக்காக யாருக்காக இபாதத்துகளை விளம்பரப்படுத்தி முகஸ்துதிக்காக வேண்டி செய்து உலகத்தில் விளம்பரம் தேடினாயோ, இதோ அந்த மக்கள் எல்லாம் இங்கே நிற்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் நன்மையை கேள், அவர்களிடத்திலே போய் சொர்க்கம் கேள். உலகத்தில் உன்னை புகழ்ந்து விட்டார்கள், உலகத்தில் நீ எதிர்பார்க்கிற விளம்பரத்தை உனக்கு அவர்கள் தந்து விட்டார்கள், என்னிடத்தில் உனக்கு எந்த நற்கூலியும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிற நாள் அந்த நாள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா 50வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா ஸாயிகுன் வ ஸஹீத், அந்த நாளில் ஒவ்வொரு அழைப்பாளரோடும் ஒவ்வொரு சாட்சியோடும் தான் அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் நீங்கள் வருவீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5021வது நபிமொழி, அல்லாஹ் கேட்கிற ஒரு சில கேள்விகளை பாருங்கள். ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, ஏன் என்னை நீ பார்க்க வரவில்லை என்கிற ஒரு கேள்வி. அடியான் சொல்லுகிற பதில், அகிலத்தின் அதிபதியே, உன்னை எப்படி நான் உடல்நலம் விசாரிக்க செய்ய முடியும் என்று கேட்கிறான். அல்லாஹ் திரும்ப கேட்கிற கேள்வி, என்னுடைய அடியான் நீ உலகத்தில் வாழும் பொழுது உடல் நலம் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடந்தானே, அவனை நீ போய் பார்க்க சென்றாயா? இல்லையா அல்லாஹ். அவனை நீ போய் பார்க்க சென்றிருந்தால் அங்கே என்னை நீ காண்பாய். ஆகவேதான் சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நோயாளியை சந்திப்பது சுன்னத்தல்ல, அது ஒரு ஃபர்ல் என்கிறார்கள். என்ன காரணமாம்? எந்த காரியத்தை குறித்து அல்லாஹு தஆலா மறுமை நாளில் விசாரணைக்கு எடுக்கின்றானோ அவைகள் எல்லாம் சுன்னத்தல்ல, அது ஃபர்ல். ஆகவே நீங்கள் நோயாளிகளை சந்திக்க செல்லுங்கள், காரணம் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுடைய மகனே என்பான். இன்னொரு மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு நீ உணவு தந்தாயா என்கிற கேள்வி. அகிலத்தின் அதிபதியாகிய நீ எப்பொழுது எங்களிடத்திலே வந்தாய்? உனக்கு எப்படி அல்லாஹ் உணவு தர முடியும்? ஒரு நாள் பசியோடு ஒரு அடியான் வந்தானா? வந்தான் யா அல்லாஹ். ஏன் கொடுக்கவில்லை? கொடுத்திருந்தால் அது எனக்கு கொடுத்ததற்கு சமம். இப்படி தண்ணீரை குறித்து,
உணவை குறித்து, ஆடைகளை குறித்து ஏழை எளிய மக்களை எல்லாம் துச்சமாக கருதி தகார வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி முகம் சுளிக்கிற காரியங்களில் ஈடுபட்டு துரத்திய அன்பர்களும் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விசாரிப்பை இப்பொழுது நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நமக்கு சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் 3 வகையில் விசாரணை நடத்துவான். என்ன காரணம்? மறுமை நாளில் என்னை இந்த இறைவன் சரிவர விசாரிக்கவில்லை, நீதி வழங்குவதில் குறைபாடுகள் உண்டு, இவர் சரியான நீதிமான் அல்ல, யாரும் பேசக்கூடாது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். 3 கட்ட விசாரணை. உலகத்தில் எல்லாம் ஒரே விசாரணை தான். 2 சாட்சியங்கள், அவருக்குரிய சார்ஜ் ஷீட், நீதிமன்றம், நீதிமன்றத்தில் சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படுவார்கள், தீர்ப்பு வழங்கப்படுவார்கள், அவ்வளவுதானே. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் 3 கட்ட விசாரணை ஒவ்வொரு மனிதனுக்கும். அதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 கட்ட விசாரணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை கொஞ்சம் கேளுங்கள் நண்பர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5679வது நபிமொழி. ஒரு அடியான் மறுமை நாளில் எழுப்பி நிப்பாட்டப்பட்டவுடன் அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானா, இறைவா, நீதி வழங்குவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று நீ எனக்கு வாக்கு கொடுத்தாயா இல்லையா? ஆமாம் என்பான் அல்லாஹ். அப்படியானால் இந்த நாளில் எனக்குரிய சாட்சி என்னிடமிருந்து தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் கொண்டு வந்து நீ சாட்சியாக நிறுத்தக்கூடாது என்று அந்த அடியான் சொல்லுவான். வார்த்தையை கவனியுங்கள். யாரும் எனக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடாது. அல்லாஹ் இவன் அநியாயம் செய்தான், இவன் அக்கிரமம் செய்தான், இவன் அதை செய்தான், இவன் செய்தான், யாரும் வரக்கூடாது. நான் தான் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்னை நீ விசாரிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா, உண்மைதான், சாட்சிகள் எல்லாம் மக்களுக்குத்தான், உலகத்தில் தான். உனக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள் மட்டும் இப்பொழுது வருவார்கள். உனக்கு உள்ளிலிருந்தே இப்பொழுது நான் சாட்சிகளை உண்டாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி வாய்களுக்கு பேசி அந்த மனிதனுடைய வாய்க்கு அல்லாஹ் சீல் வைத்துவிட்டு அல்லாஹு தஆலா அந்த மனிதனை ஒரு இடத்திலே நிப்பாட்டி அவனுடைய கையையும் அவனுடைய காலையும் பார்த்து பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹு தஆலா வாயில் உள்ள அந்த சீலை அகற்றி அவனுடைய கையோடு அவனுடைய காலோடு இப்பொழுது நீங்கள் பேசுங்கள் என்பான். அந்த அடியான் கையை பார்த்து பேசுகிறான், அந்த அடியான் அவனுடைய காலை பார்த்து பேசுகிறான். உனக்காக வேண்டி அல்லவா வாதாடினேன், நாசமாக போ, எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டாயே என்று கையிடத்தில் அந்த அடியான் பேசுகிறான். அந்த கையும் காலும் அந்த அடியானை பார்த்து பேசுகிறது. அல்லாஹு தஆலா எந்த நாவை பேச வைத்தானோ அவன்தான் இப்பொழுது எங்களையும் பேச வைத்தான் என்று சொல்லுகிற ஒரு அபரிவிதமான ஒரு சம்பவம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா 36வது அத்தியாயத்தின் 65வது வசனம், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்கிறான், வாய்களுக்கு நான் சீல் வைத்து விடுவேன் அந்த மறுமை நாளில். வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய கைகள் நம்மிடத்தில் அந்த நாளில் பேசும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்தில் சான்று பகரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு விளக்கினார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அழைத்து, நீ இந்த நாளை குறித்து என்ன நினைத்தாய் என்று அல்லாஹ் கேட்பானாம். அவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வே உன்னை நான் விசுவாசித்தேன், தூதரை நம்பினேன், வேதத்தை ஒப்புக்கொண்டேன், இந்த நாளை அஞ்சினேன், ஆகவே தொழுதேன், நோன்பு வைத்தேன், ஜகாத்து கொடுத்தேன், ஹஜ்ஜுக்கு சென்றேன், தர்மமும் செய்தேன் என்று சொல்லப்படும். உடனே அல்லாஹ் அவனை தனியாக ஒரு இடத்திலே நிப்பாட்டுவான். இதே போல அவனுடைய சதைகளையும் அவனுடைய தோள்களையும்
அவனுடைய எலும்புகளுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிப்பான், பேசுங்கள் என்று. பேசினால் அவன் செய்த இபாதத்துகள் உண்மை, ஆனால் அவன் முனாஃபிக், மக்களுக்காக வேண்டி அந்த இபாதத்தை செய்தான். உடனே அந்த மனிதன் பதறுகிறான். அப்பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வதாலிக்கல் முனாஃபிக். இவன் யார் என்றால் இவன் ஒரு நயவஞ்சகன். வதாலிக்கல் லதீன யஸ்ஹத்துல்லாஹு அலைஹி. அந்த நாளில் அல்லாஹு தஆலா மிக மிக கடுமையான கோபத்தை அவன் மீது செலுத்துவான். மிக கடுமையான கோபம் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களின் மீதுதான் அல்லாஹ் செலுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். நண்பர்களே, வாய்களுக்கு சீல் வைத்து கைகளும் கால்களும் பேசும் என்று அல்லாஹ் 36வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே சொல்லுகிறான். இது ஒரு விசாரிப்பு. மேலும் தொடர்ந்து பாருங்கள். 41வது அத்தியாயத்தின் 20வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மேலும் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் எவைகளெல்லாம் அந்த நாளில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன். அவனுடைய காதுகள் பேசும் அந்த நாளில், அவனுடைய கண்கள் பேசும் அந்த நாளில், அவனுடைய தோள்கள் எல்லாம் பேசும் அந்த நாளில், அந்த மனிதன் அப்படி பேசியவுடன் அந்த மனிதன் அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் பார்த்து சொல்லுவதை அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 21வது வசனம். வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹிதும் அலைனா. எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டீர்களே இந்த நாளில். உடனே உடல் உறுப்புகள் அந்த மனிதனிடத்தில் பேசுகிறது. காலு அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன். உன்னை பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களை எல்லாம் பேச வைத்தான் என்று அந்த மறுமை நாளில் சொல்லப்படும் என்பது அதிபயங்கரமான சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நண்பர்களே, இப்படி ஒரு குற்றவாளியை அல்லாஹு தஆலா முதல் கட்டமாக விசாரிப்பது அவனுடைய உடல் உறுப்புகளை சாட்சியாக்கி, யாரையும் சாட்சியாக அல்ல, உடல் உறுப்புகளை சாட்சியாக்கி அவனை நிப்பாட்டி, கை பேசுகிறது அல்லாஹ் இத்தனை மணிக்கு இந்த அநியாயத்தை செய்தான், கால் சொல்லுகிறது அல்லாஹ் நான் சாட்சி, என்னை பயன்படுத்தி தான் நடந்தான், அல்லாஹ்வே இந்த அநியாயத்திற்கு இவன் துணை போனான், நான் சாட்சி, அல்லாஹ்வே இந்த அநியாயத்தை இப்படி செய்தான், நான் சாட்சி. கண் பேசுகிறது, தோல் பேசுகிறது, உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பேசுகிறது. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது இந்த உறுப்புகளை எல்லாம் மறைந்து தவறு செய்ய முடியுமா? முடியாது. அவைகள் முதற்கொண்டு மறுமையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நாள் மறுமை நாள். இரண்டாவது ஒரு விசாரணை. இது உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற நியாயம், இதுதான் சத்தியம், இதுதான் நீதி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விசாரணை. அது என்ன விசாரணை? எடை போட்டு நன்மை அதிகமானால் சொர்க்கம், தீமை அதிகமானால் தண்டனை. எடை போடுதல், தராசை நிறுவி அந்த தராசில் அளந்து அளந்து கொடுக்கப்படுகிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனையும் விசாரிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தின் 47வது வசனம். வனலவுல் மவாசீனுல் கிஸ்தா லியௌமில் கியாமத்தி ஃபலா துல்லமு நஃப்சுன் ஷைஆ. அந்த நாளில் நான் ஒரு நீதியான ஒரு தராசை நான் கொண்டு வருவேன், அது யாருக்கும் அநியாயம் செய்யாது. வயின் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. கடுகனுடைய வித்து இருக்கிறது, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்திருந்தாலும் அதையும் நான் கொண்டு வருவேன். வகஃபா பினா ஹாசிபீன். கணக்கெடுப்பதில் நானே கணக்கச்சிதமானவன் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு தராசை நான் நிறுவுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு அடியானையும் அந்த தராசுக்கு அருகிலே தான் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். நிப்பாட்டி நன்மையும் எடுத்து போடு என்பான், நன்மையும் எடுத்து போடப்படும், தீமையும் எடுத்து போடு என்பான், தீமையும் எடுத்து போடப்படும். நன்மை தட்டு அதிகரிப்பதையும் பார்க்கிறான், தீமை தட்டு அதிகரிப்பதையும் பார்க்கிறான், தீமை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான், நன்மை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான். யாராவது மறுத்து பேச முடியுமா? மறுமை நாளில் இது எனக்குரிய நன்மை அல்ல என்று சொல்ல முடியுமா? இது நான் செய்த தீமை அல்ல என்று சொல்ல முடியுமா? கையும் காலும் உடல் உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு அந்த மறுமை நாளில் சாட்சியாக இருக்கும் பொழுது எப்படி அவனால் சொல்ல முடியும்? மேலும் அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அந்த நாளில் உங்களுடைய அமல்களை எல்லாம், செயல்பாடுகளை எல்லாம் மதிப்பீடு செய்வது நிச்சயம்தான்.
மதிப்பீடுகள் இல்லாமல் இருக்காது என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 9வது வசனம், وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ. அந்த மறுமை நாளில் நன்மை தட்டு அதிகரிக்காமல் தீமை தட்டு யாருக்காவது அதிகரித்தால் அது அவனுக்கு அவன் ஏற்படுத்திக் கொண்ட நஷ்டம் தானே தவிர வசனங்களை நிராகரித்து அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக நடந்த காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் தானே தவிர அது என்னுடைய குற்றம் அல்ல என்றும் அல்லாஹு தஆலா அந்த நாளினுடைய தராசில் எடை போடுகிற அந்த காரியத்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த தராஸ் நன்மையும் தீமையும் செய்த மக்களுக்கு மட்டும்தான், முஸ்ரிக்கீன்களுக்கு கிடையாது. காரணம், லைன் அஸ்ரக்த லயஹ்பதன் அமலுக வலதகுனன்ன மினல் ஹாசிரின். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்தார்களோ, அப்படி இணை வைத்தால் அவர்களுடைய எல்லா அமல்களையும் நான் அழித்து நாசமாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அந்த மக்கள் எந்த நன்மையும் இருக்காது அவர்களுடைய பதிவேட்டில், ஒரு வெள்ளை தாளை போல அவர்களுடைய தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு எடை தேவையில்லை என்கிறான் அல்லாஹ். 18வது அத்தியாயம் 105வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாமே நான் அழித்து விடுவேன். மேலும் அவர்களுக்கு அந்த நாளில் நியாயத்தராசு நிறுவப்படாது. காரணம், அவர்களிடத்தில் நன்மை இல்லையே என்று அல்லாஹ் சொல்லுகிற வசனம். அன்பர்களே, இது 2வது கட்ட விசாரணை. 3வது கட்ட விசாரணை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற கிராமன் காத்திபீன் என்று அல்லாஹ் வர்ணனை செய்கின்ற மலக்குமார்களால் எழுதப்பட்ட வாழ்க்கை குறிப்பு ஏடு. அந்த ஏடு ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மறுமை நாளிலே கொண்டு வரும். பார்த்தீர்களா? உடல் உறுப்புகளை எல்லாம் பேச வைத்து ஒரு சாட்சி, நன்மை தீமையை எடை போட்டு ஒரு சாட்சி. அதிலே பாதி மனிதனுடைய உயிர் போய்விடும். எந்த நன்மையும் இல்லையே, எந்த தீமையும் இல்லையே, எந்த தீமைகள் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் தீமை செய்வதற்கு நாம் துனியாவில் வாழ்ந்து பயன்படுத்தினோமே, நன்மை செய்ய அவகாசம் இல்லையே, நன்மை செய்ய அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லையே என்று மனிதன் ஏகதேசம் முடிவு செய்திருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா 3வது கட்ட விசாரிப்பையும் அவனுக்கு அல்லாஹ் நிகழ்த்துகிறான். கேளுங்கள் அன்பர்களே. அல்லாஹ் சொல்கிறான் 50வது அத்தியாயத்தின் 18வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த மறுமை நாளில் இனி ஒரு கட்ட விசாரணை உண்டு. அது என்ன விசாரணை என்றால், இது யத்தலக்கல் முத்தலக்கியானி, இது யத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வஅனி ஷிமாலி கயீத். அவனுடைய இடதும் வலதுமாக இருக்கின்ற வானவர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் அவர்கள் எழுதாமல் விடுவதே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு கண்காணிப்பு, அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 82வது அத்தியாயத்தின் 10வது வசனம் 11வது வசனம், வஇன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், நிச்சயமாக உங்களின் மீது பாதுகாவலர்களை நான் நியமித்திருக்கிறேன். கிராமன் காத்திபீன், அவர்கள் யார் என்றால் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள். பொய்யை எழுத மாட்டார்கள், மிக மிக கண்ணியம் வாய்ந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் உங்களுடைய பார்வையினுடைய அர்த்தம் முதற்கொண்டு எழுதுகிற வேலை அந்த கண்ணியமான எழுத்தாளர்களுடைய வேலை என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் 45வது அத்தியாயத்தின் 28, 29வது வசனம், அந்த மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் எப்படி நிற்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமை நாளில் எப்படி நிற்பார்களாம்? எல்லோரும் நிமிர்ந்து நின்றல்ல, எல்லோரையும் மண்டியிட வைத்து அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளில் நிப்பாட்டுவான். வதரா குல்ல உம்மத்தின் ஜாசிபா, அந்த மறுமை நாளில் எல்லோரையும் மண்டியிட்டவர்களாக அல்லாஹ் தஆலா அமர வைப்பான். குல்லு உம்மத்தின் துதுஆ இலா கிதாபிஹா, அவர்களுடைய கிதாபை அவர்களுக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கும் கிதாபை கொண்டு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்யௌம துஸௌன மா குன்தும் தஅமலூன், அவர்கள் செய்ததற்குரிய கூலியை
அந்த கிதாபின் மூலம் அவர்கள் பார்ப்பார்கள் அந்த நாளில் என்று அல்லாஹு தஆலா குறிப்பேடு சம்பந்தமான, கிதாபுகள் சம்பந்தமான, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பேடு சம்பந்தமான விசாரிப்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். 50வது அத்தியாயத்தின் 23வது வசனம். இந்த வசனத்தில் வானவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவே அவனுடைய குறிப்பேடு இதோ எங்களிடத்தில் உண்டு, அல்லாஹுவே அவனுடைய குறிப்பேடு இதோ எங்களிடத்தில் உண்டு என்று வானவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய குறிப்பேடும் சமர்ப்பிக்கப்படுகிற நாள். 23வது அத்தியாயத்தின் 62வது வசனம், வலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு அப்பாற்பட்டு நான் சோதிக்கவே மாட்டேன். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், உண்மை பேசுகிற ஒரு கிதாபை நான் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது நான் கொண்டு வருவேன் அந்த நாளில். வஹும் லா யுலமூன், யாருக்கும் கொஞ்சம் அதில் அநியாயம் செய்யப்பட மாட்டாது, அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டாது என்றும் அல்லாஹ் அந்த நாளை குறித்து சொல்கிறான். 17வது அத்தியாயத்தின் 13வது வசனம், அந்த கிதாப் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்கு பொருத்தி இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அந்த கிதாப் உங்களுடைய கழுத்தில் நான் பொருத்தி இருக்கிறேன் என்கிறான். ஒரு சிப், உங்களுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கை வரலாறை சின்ன ஒரு சிம் கார்டை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 17வது அத்தியாயத்தின் 13வது வசனம், அது எங்கிருந்து அந்த கிதாப் வெளிப்படும் தெரியுமா? உங்களிடமிருந்து. வகுல்ல இன்சானின் அல்ஜம்னாஹு தாயிரஹு ஃபீ உனகிஹி, உங்களுடைய பிடரையிலிருந்து அந்த கிதாப் அந்த நாளில் வெளிப்படும். வன்ஹுரிஜ் லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, ஒவ்வொரு மனிதனுடைய பிடரையிலிருந்தும் அவனுக்குரிய கிதாபை அந்த நாளில் நான் வெளிப்படுத்துவேன். அது ஒரு திறந்த புத்தகமாக அந்த நாளிலே வெளிவரும், பக்கம் பக்கமாக, ஒரு வினாடி கூட விடாமல். பகலில் செய்தவை, இரவில் செய்தவை, வெளியூரில் போய் செய்தவை, உள்ளூரில் செய்தவை, நடுநிசையில் செய்தவை, மக்களுடைய கண்களை மறைத்து செய்தவை எல்லாம் மிக மிக துல்லியமான கிதாப். அந்த கிதாப் அந்த நாளிலே கொண்டு வரப்படும் என்கிறான் அல்லாஹ். 69வது அத்தியாயம் 25 முதல் 29 வரை உள்ள வசனம். அன்பர்களே, அப்படி வெளிப்படுத்தப்படுகிற அந்த கிதாபை அல்லாஹ் தஆலா உன்னுடைய இடது கையை நீட்டு என்பான் அல்லாஹ். இடது கை நீட்டப்படும். வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, அந்த அடியானுடைய இடது கையில் அந்த கிதாப் கொடுக்கப்பட்டவுடன் ஃபயகூலு, அவன் சொல்லுவான், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, என்னுடைய பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அந்த அடியான் சொல்லுகிறான். என்ன காரணம்? வலது கையால் கொடுக்கப்பட்டால் சொர்க்கவாசி, கொடுக்கப்பட்டதோ இடது கையில். இடது கையை நீட்டு என்பான் அல்லாஹ். வாங்கியவுடன் அந்த அடியான் சொல்லுகிறான், வலம் அதிரிமா ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யாழை தகா காணத்தில் காலியா, மரணித்த உடனேயே என்னுடைய வாழ்வு அப்படியே முடிந்து விட்டு இருக்க கூடாதா? ஏன் இந்த நாளில் எழுப்பி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விசாரணை என்று அந்த அடியான் சொல்லுவான் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 84வது அத்தியாயம் 10 முதல் 11 வரை உள்ள வசனம். ஒரு சில அடியானுக்கு அவனுடைய முதுகுப்புறத்தை அப்படியே கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு சில கிதாபுகள். வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அல்லாஹ்ரிஹி, முதுகுப்புறத்தை தட்டி கிதாபு கொடுக்கப்படும். ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, எனக்கு ஒரு அழிவு வந்திருந்தால் நன்றாக இருக்குமே, ஏன் என்னை இப்படி எழுப்பி இப்படி எனக்கு இடது கையிலும் பின்புறத்திலும் இந்த வேதங்கள் கொடுக்கப்படுகிற கிதாபுகள் கொடுக்கப்படுகிறது என்று அந்த அடியான் புலம்புகிறான். அந்த நாள் 3வது அத்தியாயத்தின் 30வது வசனம். கிதாபுகள் கையில் கொடுக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு தீயவர்களும் நினைப்பார்களாம், அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் நன்மையும் தீமையையும் அந்த அடியான் தன்னுடைய கண் முன்னால் பார்த்தவுடன் வமா அமிலத் மின் சூஇன் தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைன அமதன் பஈதா, அன்ன பைனனா வ பைனஹு அமதன் பஈதா, எனக்கும் தீமைக்கும் ரொம்ப பெரிய தொலைவு இருந்திருக்க கூடாதா? உலகத்தில் தீமை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்த அடியான், உலகத்தில் தீமையை செய்யும் பொழுது வருத்தம் இல்லாத அடியான், உலகத்தில் தீமையை அவனே தேடி போய் செய்த அடியான், மறுமை நாளில் அல்லாஹ்வே இந்த நாளில் தீமைக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தொலைவு இருக்க கூடாதா என்று அந்த அடியான் அந்த கிதாபை பார்த்தவுடன் கேட்பானாம். 17வது அத்தியாயத்தின் 14வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த கிதாபை பிடரியிலே இருந்து எடுத்து இடது கையை நீட்ட சொல்லி கையிலே கொடுப்பான்.
அது ஒரு திறந்த புத்தகமாக வரும். எல்லாம் பார்க்கிறான். பார்த்த உடனே அல்லாஹு தஆலா அந்த கிதாபை ரப்பு வாசித்து இது இன்னாருக்குரிய குற்றம், இது இப்பொழுது செய்த குற்றம் என்று சொல்லுவானா? அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா கிதாபக, உன்னுடைய வாழ்க்கை குறிப்பேட்டை நீயே படி. அவரவர்கள் பேசுகிற மொழியில் படிப்பார்கள். அந்த நாளில் நான் இத்தனை மணிக்கு இந்த நாளில் இந்த அநியாயத்தை செய்தேன், இந்த அக்கிரமத்தை செய்தேன், நல்லவர்கள் என்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பிறகும் நான் இப்படிப்பட்ட அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் துணிச்சலாக செய்தேன் என்கிற அசிங்கத்தை, அருவருக்கத்தக்க தீய காரியத்தை நீயே படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த அடியான் படிப்பான். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, அல்லாஹுவே நிச்சயமாக அவன் அதை படித்த பிறகு இந்த கணக்கு நீயே படி, உன்னுடைய கிதாபை நீயே படி என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த கணக்கு அப்படியே மறுமை நாளிலே காட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பாருங்கள் நண்பர்களே, 18வது அத்தியாயத்தின் 49வது வசனம் அந்த அடியான் படிக்கிறான். படித்த பிறகு அந்த அடியான் சொல்லுகிறான், வவுல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, ஒவ்வொரு குற்றவாளிக்கு முன்னிலையிலும் அந்த கிதாப் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டவுடன் வயக்கூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாபிலா யுகாதிர் ஸஈரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அல்சாஹா, இந்த கிதாபுக்கு என்ன நேர்ந்தது, இந்த கிதாபுக்கு என்ன நேர்ந்தது, சிறியவை முதற்கொண்டு பெரியவை வரையெல்லாம் துல்லியமாக பதிவு செய்து வைத்திருப்பதை நான் பார்க்கிறேனே என்று அவன் கை சேதப்படுவான், அவன் கதறுவான், இந்த கிதாபுக்கு என்னானது என்று கேட்பான். அன்பர்களே, 78வது அத்தியாயத்தின் 40வது வசனம் அல்லாஹு தஆலா இந்த நீதிமன்றத்தில் யாரையும் விசாரிக்காமல் விடமாட்டானாம். அவன் மாலிக் யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கொம்புள்ள ஒரு ஆட்டையும் கொம்பு இல்லாத இன்னொரு ஆட்டையும் அல்லாஹ் கொண்டு வந்து மறுமையில் நிப்பாட்டி எல்லா மனிதர்களும் எல்லா நபிமார்களும் பார்க்கிற அந்த நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட நீதிமான் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிப்பதற்காக ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடு உலகத்தில் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை அநியாயமாக முட்டி வேதனை செய்திருந்தால் அதையும் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரித்து அந்த ஆடு மாடு என்ன பிற உயிர் ஜீவராசிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நரகத்திலே போட்டு தண்டிக்க மாட்டான். அவைகளுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான், மண்ணோடு மண்ணாக அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஆக்கி விடுவான். அது அவர்களுக்குரிய தண்டனை. இதை இந்த இறை இந்த அநியாயக்காரன் பார்க்கிறான் மறுமை நாளில். இறை விசுவாசிகள் மறுமையை பற்றி பேசினால் கிண்டல்களும் கேலிகளையும் செய்து உலகத்தில் அடாவடித்தனமாக வாழ்ந்த அந்த அடியான் அல்லாஹு தஆலா இன்ன பிற உயிர் ஜீவராசிகளை மண்ணோடு மண்ணாக ஆக்குகிற அந்த தீர்ப்பை பார்த்த பிறகு இந்த அடியான் சொல்லுகிறான், இன்னா அன்தர்னாக்கும் அதாபன் கரீப், நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, உங்களுடைய இரண்டு கைகளும் செய்து முற்படுத்தியதை அந்த நாளில் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். அப்பொழுது வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, அல்லாஹ்வே நாங்களும் இப்படி மண்ணோடு மண்ணாய் போகட்டுமா, எங்களுக்கும் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியா அல்லாஹ், எங்களுக்கு ஏன் இந்த நரகம், எங்களுக்கு ஏன் இந்த நரகம், நாங்களும் மண்ணோடு மண்ணாய் போகிற வகையில் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க கூடாதா என்று மனிதன் கேட்கிற நாள் அந்த நாள், மனிதன் கேட்கிற நாள் அந்த நாள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கெட்டவர்கள் எப்படி இடதுகையில் பட்டோலை வாங்கப்பட்டவுடன் எனக்கு அழிவு வந்திருக்க கூடாதா, உலகத்தோடு என்னுடைய வாழ்வு முடிவடைந்து விடக் கூடாதா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கெட்டடியான் புலம்புவான். நல்லடியானோ 69வது அத்தியாயத்தின் 19 20வது வசனம், வஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, வலது கையில் அதே போல ஒரு சாராருக்கு பட்டோலை கொடுக்கப்படும். ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, என்னுடைய கிதாபை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் இந்த நாளில், என்னுடைய கிதாபை இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். காரணம்,
இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் இந்த விசாரணை மன்றத்தை நம்பியவன், மறுமையை அஞ்சியவன், அதை அஞ்சி அஞ்சி செய்த இபாதத்துகள் இந்த இபாதத், யார் வேண்டுமானாலும் என்னுடைய இபாதத்துகளை படிக்கலாம் என்று மறுமை நாளில் நல்லவர்கள் கூறுவார்கள் என்றும் அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்லுகிறான். இப்படி அல்லாஹு தாலா 3 கட்ட விசாரணை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு என்றால் அந்த மறுமையை குறித்துள்ள அச்சம் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் போகுமா? அதையும் மீறி ஒரு மனிதனுக்கு மறுமையினுடைய அச்சம் இல்லாவிட்டால் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்மிஹிம் வ அலா அப்சாரிஹிம், அவர்களுடைய உள்ளத்திற்கும் செவிக்கும் பார்வைக்கும் நான் முத்திரையிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்களால் மட்டும்தான் அந்த மறுமையை குறித்து பயப்படாமல் இருக்க முடியுமே தவிர மீதமுள்ள எல்லோரும் பயப்படுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ்வினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? துருவி துருவி அல்லாஹ் விசாரிப்பான். யாரை? யார் இந்த உலகத்தில் ஒரு இறை விசுவாசியை துருவி துருவி விசாரிப்பதையே தொழிலாக கொண்டு நடந்தானோ அவனை அல்லாஹு தஆலா துருவி துருவி விசாரிப்பான். ஒரு இறை விசுவாசியை அவன் தெரியாமல் அவனுடைய குற்றங்குறைகளை ஆராய ஒரு அடியான் பின்தொடர ஒரு எட்டு எடுத்து வைத்தால் அல்லாஹ் அவனை பின்தொடர ஆரம்பிக்கிறான். அந்த அடியான் இறுதியில் பூட்டி அறைக்குள் போய் பதுங்கினாலும் அந்த பூட்டை உடைத்து வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துகிற ஒரு நாளும் தேதியும் துனியாவிலே உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே தீய பழக்கமுடையவர்கள் ஒரு கணம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், எந்த கையை கொண்டு, எந்த காலை கொண்டு, எந்த உடல் உறுப்புகளை கொண்டு அந்த தீமைகளை செய்கிறோமோ அது குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கம் நீங்கள் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள். நான் பொறுப்பு, நீங்கள் சொர்க்கம் செல்ல நீங்கள் எனக்கு 2 காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, உங்களுடைய 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவை கொஞ்சம் பேணுதலாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்ந்தால் நான் பொறுப்பு, நீங்கள் சொர்க்கம் செல்ல. 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்ம உறுப்பை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்தால், விபச்சாரம் செய்யாமல், நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள். காரணம், நாவுகளும் காதுகளும் கண்களும் உடல் உறுப்புகளும் கைகளும் கால்களும் தோள்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பேசும். நன்மை தீமை எடை போடுகிற தராசு கொண்டு வரப்படும். கிதாப், ஒவ்வொரு மனிதனுடைய குறிப்பேடும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். இப்படி ஒவ்வொரு அடியார்களும் அந்த நாளிலே விசாரணை செய்யப்படுவார்கள். ஆகவேதான் அல்லாஹ் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கும் உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். இனி இப்படிப்பட்ட விசாரணை எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மூலம் தெரிந்த பிறகு வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் மீண்டும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இபாதத்துகளை செய்து ரமலானுடைய மாதம் முடிந்து மீண்டும் தொழாமல் எல்லா வகையான ஹராமான காரியங்களையும் செய்து ரமலானையும் பாழ்படுத்தி இந்த புனித தன்மையை சீர்குலைத்து இந்த ரமலானுடைய மாதம் வந்த பிறகும் நல்லமல் செய்து தன்னுடைய வாழ்வை திருத்திக் கொள்ள முயற்சி எடுக்காமல் ரமலானுக்கு பிறகும் சொந்த வாழ்வில் அநியாயங்களை அக்கிரமங்களை அதிகம் செய்த மக்கள் மறுமை நாளில் அல்லாஹுவை அழைத்து போடுகிற சப்தம், அவனுடைய 3 கட்ட விசாரிப்பிலும் அவன் தோற்று போன பிறகு மலக்குமார்களை அழைத்து அவன் உதவி கேட்டு போடுகிற கூப்பாடு, அல்லாஹுவை அழைத்து அவன் போடுகிற ஒவ்வொரு சப்தம் திருக்குரானிலே உண்டு. அந்த அடியார்களுடைய அலறல் சப்தத்தை, அந்த மறுமை நாளினுடைய அமளி துமளிகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம் அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மால் இயன்றவரை அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும். நன்மையை பொறுத்தவரையில் இயன்றவரை செய்யலாம், தீமைகளை பொறுத்தவரையில் உடனே அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். காரணம், இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீர், அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவை நீங்கள் ஏமாற்ற நினைத்தால் ஏமாந்து போவது நாம் தானே தவிர அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் இந்த உலக வாய்ப்பை நன்மைக்காக, நம்முடைய வாழ்வை நாம் திருத்துவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தினால் நாம் புத்திசாலி. நாளைய தினம் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து இன்றைக்கு நான் விடைபெறுகிறேன்.